என்ன மறுபடியும் உங்க மாமியார் ஏதாவது? என்னம்மா, வாயை விட்டு சொன்னா தானே தெரியும். நான் என்னன்னு சொல்லுவேன்ப்பா. முதல்ல பொண்ணா பிறந்ததே தப்பு. அடுத்த தப்பு அந்த வீட்டில் வாழ்க்கப்பட்டது. அதே குழந்தை பிரச்சனையா? அதான் உன்னை செக் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் உன்கிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அப்படின்னா உள்ள பிறக்கணுமே, ஏன் பிறக்கலன்னு கேக்குறாங்க என் மாமியார். நல்லா இருக்கே, சுத்த புரியாதவங்களா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கையிலாம இருக்கு. ஆனா ஏன் கையில இருக்குன்னு சொல்றாங்களேப்பா. எதை வச்சு சொல்றாங்க? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அத்தானுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறா இவ மாமியார். சரிதானே? அதுக்கு நீ என்னமா சொன்ன? நான் என்னத்தப்பா சொல்வேன்? நான் சொன்ன கேட்கவா போறாங்க? எல்லாருமே எப்பவுமே அவங்க சொல்றதானப்பா கேட்கணும். நீ அதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்ட இல்லையா? இப்போ அதை எங்க கிட்ட சொல்லி அழதான் இங்க வந்திருக்க. கரெக்ட் தானே? இல்ல, அதுக்கு மட்டும் இல்ல. வேற? ராசாத்தி மனசு வச்சா. என்னம்மா, என்னன்னு தெளிவா சொல்ல. எவ்வளோ ஒருத்தி எனக்கு சக்களத்தியா வந்து அவளுக்கு பிறக்க பிற குழந்தை என்ன பெரியமான்னு கூப்பிடுறத விட நீயே எனக்கு சக்களத்தியா வந்துட்டா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல? இது நான் சொல்லல, இது ஆசையும் இல்லை, இது அவருடைய விருப்பம். இந்த விஷயத்த சொல்லி உங்ககிட்ட சம்மதம் கேட்கறதுக்காக தான் அவர் என்னை இங்க அனுப்பிச்சிருக்காரு. ஆனா இது நடக்கக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இது சம்பந்தமா உங்க 2 பேத்துக்கிட்டையும் அவரே பேச போறதா கூட சொன்னாரு. அவருக்கு என்னை விட நீதான் பொருத்தமானவளாம், படிச்சிருக்கியா, இன்னும் என்னென்னவோ சொல்றாரு. ஒரு பொண்ணை கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட அவசப்படுறது போதாதா? இன்னொரு பொண்ணு கேக்குதா? நீ ஏமா இவ்வளவு அழகா பிறந்த? அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்றது? எல்லாம் நான் செஞ்ச பாவம். அவன் சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிட முடியுமா? வரட்டாள், ஊருக்கே தலைவரா இருக்கிற உனக்கு ஏன் இப்படி புத்தி கோணலா போகுதுன்னு நாக்க புரிகிறது மாதிரி 4 கேள்வி கேட்டு வர்றேன். மானம் கெட்ட பையன். அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? அட போமா, நெஞ்சு பதறுது. என்னாச்சுன்னு சாதாரணமா கேட்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அடிக்கடி சொல்வீங்க. இப்ப நீங்களே சராசரி மனுஷன் மாதிரி புலம்புறீங்க. அட்வைஸ்லாம் மத்தவங்களுக்கு மட்டும் தானா? ஆமா, இந்த பழமொழியை எழுதினவரோட வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அவரும் தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போயிருப்பாரு. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைமா. நானே இப்போ உங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிட்டேன். நீயும் அப்பாவும் என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கும் அப்படி எல்லாம் பேசுற? மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? ஒழுங்கா ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க பக்கிலையப்பா எனக்கு. அப்படி என்ன உனக்கு வயசாகி போச்சா? கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு 50 வயசுல கூட குழந்தை பெத்துக்கிறவங்க இல்லையா? ஆனா அவருக்கு நம்பிக்கை இல்லையேப்பா. தேவா, ஏற்கனவே நம்ம நாட்டுல தண்ணி பிரச்சனை. நீ வேற அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அழுகையை நிறுத்து. அழாத ராசாத்தி, இது சரிப்பட்டு வராதுமா. நான் இப்பவே பனங்காட்டூர் கிளம்புறேன். அந்த ஆளை என்னன்னு ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். கொஞ்சம் நில்லுங்கப்பா. அதுக்கு முன்னால தேவா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவகிட்ட பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இனிமே பேச்செல்லாம் அங்கதான். டென்ஷன் ஆயிட்டாலே உங்களுக்கு மூளை சரியா வேலை செய்யாதே. நீ சொல்லு தேவா, அப்பாவும் நானும் உன் புருஷன் விருப்பத்துக்கு ஒரு நாளும் சம்மதிக்க போறது இல்ல. அப்படி சம்மதிக்கலனா அவர் என்ன செய்வாரா? எனக்கு தெரியலையே. ஆனா
அதை பத்தி அவங்க கவலைப்படுறதாவும் தெரியல. இப்பவே எவ்வளவு குளம் குட்டை இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ குளங்குட்டல குதிச்சாலும் குதிப்ப, அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன், அப்படித்தானே? ராசாத்தி, நான் என்ன பண்ணும் நீ நினைக்கிற? அப்படி கேளு. முதல்ல எந்த நிலையிலயும் முட்டாள்தனமான எண்ணத்துக்கு வரமாட்டேங்கிற வைரகத்துக்கு வா. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். உன்னால என்னடி பண்ண முடியும் அவங்கள? என்ன எது எப்படிங்கிறத அப்புறமா சொல்றேன். கோர்ட்டு கேஸ் வாய்தான்னு எவ்வளோ இருக்கு. முதல்ல அப்பா போய் உன் புருஷனையும் உன் அருமை மாமியாரையும் பார்த்துட்டு வரட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம், அப்புறமா முடிவெடுக்கலாம். என்ன புள்ள தயிர் கடையிறியா? பார்த்தா எப்படி தெரியுது? உண்மையை சொல்லட்டா? என்ன? நீ உன் இடுப்பை வளைச்சி நெளிச்சு தயிர் கடையிற தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ கூத்து கட்டுற பொம்பளை ஒருத்தி வளைஞ்சி நெளிஞ்சு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. என்னையா மீச எல்லாம் புதுசா இருக்கு? வெளியே சொல்லிவிடாத. நம்ம முதலாளி முகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு மீசை தான். அதான் நமக்கும் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், வரைஞ்சிட்டேன். அதுக்காக வண்டி மையெடுத்து இப்படியா பூசிக்குவேன்? நல்லா இருக்குதா? அதை சொல்லு. கொஞ்சம் கோமாளியாட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. பார்த்து கையெல்லாம் மயாயிர போகுது. ஐயோ ஆமாம் பிள்ள, கையிலலாம் ஆயிடுச்சு தான். சரி சரி, சீக்கிரமா குடிச்சிட்டு சட்டுப்புட்டுன்னு கிளம்பு. யாராவது பாத்துட்டு போறாங்க. நல்லா தான் கரைஞ்சிருக்கேன். உன் கைக்கு ஒரு காப்பு செஞ்சு போடணும் பிள்ள. ஆமா, அது ஒண்ணுதான் குறை. அப்புறம் அதையும் பெரிய அத்தை கடனுக்காக வட்டின்னு பிடுங்கி வச்சுக்கும். ஆமா, இப்போ வட்டி கணக்கு என்ன? 30,000க்கு மேலன்னு தெரியும். ஆமா, உண்டு நமக்குள்ள எவ்வளோ ஒத்துமை பத்தியா? எனக்கும் 30,000 பக்கம்தான். அது மட்டும் இல்லை, உனக்கும் அப்பா இல்லை, எனக்கும் ஆயப்பம் இல்லை. நீயும் தென்காசி புதுப்பட்டி, நானும் தென்காசி புதுப்பட்டி. ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம்ல. எப்படி டப்ராக்குள்ள டம்ளர் மாதிரியா? இப்ப என்ன சொல்ல பாரு? இப்ப நான் புடிச்சிட்டேன்ல, எவ்வளவு எங்க பா? என்னவே லவுசா? ஏய் நில்லு. என்ன பெருசா மீசை ஈசையெல்லாம் வச்சுக்கிட்டு? ஐயே வண்டி மச போற போக்க பார்த்தா என்ன மாதிரி சட்டை வெட்டி கட்டிக்கிட்டு காதல் பாட்டு பாடுவ போல இருக்கு. மலரி தெரியாம. என்ன தெரியாம? என்ன மாதிரி மீசை வச்சுட்டு வசனம் பேசுறீங்களா? உனக்கும் புதுப்பட்டி எனக்கும் புதுப்பட்டி, உனக்கு அப்ப இல்லை எனக்கு அப்ப இல்லை. கொஞ்சம் விட்டா குடும்பம் நடத்தி புள்ள குட்டி பெறுவீங்க போல இருக்கு. ஏய் வாடிங்க, வாங்க. அற விடுவேன். முதலாளி, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? உன் கையை பிடிச்சிட்டு சுத்தும் போது பயம் இல்லையா? எந்த கையால உன்னை பிடிச்சாலும் அந்த கையால அடி அடி. தட்டுறியா? ஏய் அடிக்கிற அடி சத்தம் என் காதுல விழும். அடி. ஏய் ஓங்கி அடிச்சுனா ஒரே அடியோட போயிடும். இல்லைன்னா இன்னைக்கு பூரா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அடி அடி.
இது என் மகன் பூஞ்சோலைங்க. நம்ம மாரியப்ப மகன் கந்த இல்லைங்க. ஆமா, அவன் இதை கண்ணானம் கட்டிக்கிறேன்னு சொல்லி கெடுத்துட்டானுங்க. இந்த கூறுகட்ட பொண்ணு அவனை நம்பி இன்னைக்கு வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்குங்க. நான் அவனை கேட்டதுக்கு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு வயிற்ற கழுவிக்க என்ன மறந்துடுன்றாங்க. நாங்கள் மானத்தோடு வாழற குடும்பம் ஐயா. முதலாளி தான் அவனை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்கி தரணும். நீ போ, நான் அவனை கூப்பிட்டு பேசுறேன். சரி முதலாளி, போ. முளைச்சி 3 இலை விடலை, கழுத்தில் தாலி ஏறல, பௌத்துல பிள்ளைய சுமக்கிறா. எங்கிட்ட என்னடானா சுத்தி வளைக்காத ஆத்தா, நேரடியா விஷயத்துக்கு வா. விஷயத்துக்கு வரேன். எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான். நம்ம செஞ்சுருட்டி ராமகிருஷ்ணன் இருக்கான்ல ஆத்தா, நீ ஆசை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. உன்னை பெத்தவடானா உன் ஆசை தெரியாதா? தெரியுதுல்ல, அப்ப அதுக்கு தகுந்தபடி நடந்துக்க. இந்த பார் ராசமாணிக்கம், நீ நினைக்கிற மாதிரி ராசாத்தி பொம்பளையா எனக்கு தெரியல. அழகா இருந்துட்டா ஆச்சா? அவ இந்த மூதேவியோட தங்கச்சி தானே, அவளும் மலடா இருந்தா. வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காது ஆத்தா. நம்ம பரம்பரையில யாரும் 1-2 நிறுத்திக்கிட்டு இருந்திருக்கா? நான் தேவயானிக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன், அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம உன் ஜோலியை பாரு. அப்போ இந்த ஆத்தா பேச்சு கேட்க மாட்டேன். கேட்கிற மாதிரி சொல்லு. இந்த பரம்பரையில எவன் பொட்டச்சி பேச்ச கேட்டாங்க? நீ கேட்க? நான் ஒரு கூறு கட்டவ, உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு. முதலாளி, உங்க மாமனார் வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு வராக? நான் போய் காப்பி தண்ணி தயார் பண்றேன். அட யாரா அவன் கூறு கட்டவன்? வேலை கட்ட வேலையில காப்பி தண்ணின்னு. தேவான் எல்லாத்தையும் சொன்னா, என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. எதை உங்களால் நம்ப முடியல? பாம்பு சாமி ஆயிடுச்சுன்னு சொன்னாளா, இல்ல பிள்ளையார் பால் குடிச்சதை சொன்னாளா? சொல்ல வந்துட்டீங்க. மாப்பிள்ள, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தேவானிக்கு அப்படி என்ன பெரிய வயசாயிடுச்சு? கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 50 வயசுக்கு மேல கூட குழந்தை பெற்றுக்கணுங்க இல்லையா? அப்போ என் பிள்ளைக்கு 50 வயசுல தான் புள்ள பிறக்குங்கிறீங்களா? அது வரைக்கும் ஊர் பேக ஏச்சியும் பேச்சும் கேட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? சம்பந்தியம்மா, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்குங்க. அத்தா, நீ சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பு. நான் முடிவெடுத்தா எடுத்தாதான். எனக்கு சோலி இருக்கு, இருந்து சாப்பிட்டு போங்க. மாப்பிள்ள, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க செய்யறது நல்லா இல்ல. இப்ப நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? அக்கா மலடினா தங்கச்சியை கட்டிக்கிறது ஒண்ணு புதுசு இல்ல, ஊர் உலகத்தில் நடக்காதது இல்ல. நானும் ஒண்ணு சத்து கட்டு போயிடல. இப்ப கூட ஓடுற பாம்பை மிதிப்பேன். நல்ல பாம்பை கையில பிடிச்சானா செத்தே போகும். இந்த பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. பேசாம ராசாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வயசான காலத்துல நிம்மதியா இருங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாயத்தை கூட்டி போய் மூத்த மலை வெட்டி விட்டுறேன். கூட்டிட்டு போயிடுங்க. எது நல்லதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. சக்களதிக்கு அக்கா தங்கச்சியா இருந்துட்டா வம்பு தும்புலேன்னு பார்த்தேன். அதா மிச்சத்தை நீயே பேசிக்க. நான் என்னத்த சொல்ல? இவங்க கேட்கணுமே. சரி, நேரடியாவே சொல்றேன். பால்படி வத்தி போச்சுன்னா பசுமாட்டியே அடிமாட்டாக்குறோம். அப்படியே என்கிட்ட சொன்னோம். அக்கா குறைய தங்கச்சி வந்து நிவர்த்தி பண்ணி ஒண்ணுக்கு மண்ணுமா இருந்துட்டு போட்டோங்கிறோம். புரியல? இதுதான் உங்க முடிவா? ஆமா, பெரியவங்கிட்ட வாழணும்னா சின்னவங்கிட்ட வரணும். இல்ல மலடின்னு சொல்லி வெட்டி விட்டுருவோம். கூட்டிக்கிட்டு போயிடுங்க. ஏன் பிள்ளைக்கு என்ன, ஆம்பளை சிங்கம், ராஜ பரம்பரை. அவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. உங்க பொண்ணு அப்படி இல்லை. அடிக்கிற அடி சத்தம் என் காதுல விழும். அடி இந்த கையால என் முருகன அந்த அடி அடிச்சிட்டேன். எப்போ நினைச்சாலும் எனக்கு அழுகச்சியா வருதுமா.
உன் கதையை விடு. ராசாத்தி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க உடனே சம்மதிச்சிட்டாங்களா? அதாம்மா இல்லை, சின்னக்கா ரொம்ப தைரியமானவங்க, துணிச்சலோட வேற ஒரு முடிவு எடுத்தாங்க. வேற முடிவா? ஆமாம்மா, அப்படி ஒரு முடிவு எடுக்க எனக்கு தெரிஞ்சு வேற யாராலையும் முடியாது. என்னது, ராசாத்தி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க உடனே சம்மதிச்சிட்டாங்களா? அதாம்மா இல்லை, சின்னக்கா ரொம்ப தைரியமானவங்க, துணிச்சலோட வேற ஒரு முடிவு எடுத்தாங்க. கமான் ராசாத்தி, இப்படி சோகமா இருக்கிறதுனால ஏதாவது ஆயிருமா? பி சியர்ஃபுல், தைரியமா இருங்க. எப்படி சந்திரன் தைரியமா இருக்க முடியும்? எங்க அக்கா நல்லா இருக்கணும்னா ஒண்ணு நான் அங்க போகணும், இல்லைன்னா அவ இங்க வரணும். எல்லாம் ஒரு ஆம்பளையோட மனிதாபிமானமே இல்லாத குணத்தால எதுவுமே பேச முடியல. ரொம்ப கேட்டு பார்த்தாச்சு. நான் ஆம்பளை, எனக்கு 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா உங்க பொண்ணோட நிலைமை அப்படி இல்லைங்கிற வியாக்கியானம் வேற. யதார்த்தமும் அதுதானே. என்ன யதார்த்தம்? மண்ணாங்கட்டி யதார்த்தம். இந்த கேடு கிட்ட யதார்த்தத்தை மாத்தவே முடியாதா? அகெயின் திரும்பவும் சொல்றேன், கோட்டை வாசல் மூடி இருக்கேன்னு நீ கவலைப்படாதே. உள்ள போறதுக்கு ஒரு திட்டி வாசலாவது திறந்திருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் கூட சொல்லவா? 1000 கதவுல கடவுள் மூடி வச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஜன்னலாவது திறந்து வச்சு. சந்திரன், ஆறுதல்ங்கிற பேர்ல நீங்க என்ன வெறுப்பேத்துறீங்க. இந்த சிக்கலுக்கு பதில் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களோட ஒத்துழைப்பு கிடைச்சா போதும், நான் சாதிச்சு காட்டிடுவேன். ஏன் ஒத்துழைப்பா? எப்படி ராசாத்தி? எங்க அத்தா ராஜமாணிக்கம் ஒரு திமிரு பிடிச்ச ஆண் வர்க்கத்தோட பிரதிநிதி. அவனா எங்க அக்காவை ஒதுக்குனாலும் சரி, இல்ல எங்க அக்காவே அவனை விட்டு விலகினாலும் சரி, நஷ்டம் என்னவோ எங்க அக்காவுக்கு தான். பிகாஸ் ஆஃப் திஸ் இடியாட்டிக் கல்ச்சர் இன் சொசைட்டி. இதுல ஆம்பளைங்களுக்கு துளி கூட நஷ்டமே இல்லை. ஆனா அவனும் நஷ்டப்படணும், கஷ்டப்படணும். பொம்பளைங்கிறவ கிள்ளிக்கீரை இல்லைங்கிறத நான் அவனுக்கு உணர்த்த ஆசைப்படுறேன். நல்ல ஆசைதான். ஆனால் இதை எப்படி செயல்படுத்த போறீங்க? இந்த மேல் ஷோவனி சொசைட்டியில் இது ரொம்ப கஷ்டம். அக்காவை மலடின்னு ஒதுக்கி அதையே துருப்புச்சீட்டா வச்சு என்ன பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆளை பார்த்து, நீ தாண்டா ஒரு மலடன், உன்னால தான் எனக்கு ஒரு குழந்தை குடிக்க முடியல, அதனால நானே உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு முந்திக்கிட்டு அக்கா சொன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமா உங்க அத்தா கதி கலங்கி போயிடுவாரு. ஆனா அதுக்கப்புறம் உங்க அக்காவை எப்படி தூக்கி நிறுத்துவீங்க? சொல்லுங்க ராசாதி. இவ்வளோ துணிச்சலா குற்றம் சாட்டினவங்க வெளில வந்து வாழ்ந்து காட்டினா தானே நல்லது. அவ அப்படி வாழறத நீங்க மனசார விரும்புறீங்களா சந்திரன்? அப்படி வாழ்ந்து காட்டினாதான் அது ராஜமாணிக்கம் மாதிரி ஆட்களோட கொட்டத்தை அடக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இதில் என்ன சந்தேகம் ராசாதி? ஆனா இதெல்லாம் தைரியமா தடமா உங்க அக்கா செய்வாங்களா? இதுதான் என் கேள்வி. உண்மைதான். உங்களை மாதிரி ஒரு ஆண்மகனை பார்க்காம இருந்திருந்தா நானும் அதே கேள்விதான் கேட்டிருப்பேன். ஆனா பார்த்துட்டேனே, அதனால எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய உங்களால தான் காப்பாற்ற முடியும் சந்திரன்.